இன்பமான வாழ்விற்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம். நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இன்னைக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போறோம். அப்புறம் என்ன தேய்ச்சி குளிப்பாட்டு வந்து வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை அவருக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டுவாமா? உங்கள் என்ன தான் நான் பாய்ச்சிட்டு என்ன வரைக்கும் அது நல்லெண்ணு சனிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் அவருக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு உரம் மருந்து நான் ஊற்றுவேன். ஸோ அது வந்து நாள் இருக்காமா இந்த நாள்? ஆனால் என்ன தேய்ச்சி குளிப்பாட்டக்கூடாதுன்னு இந்த மாதிரி இந்த நாள் இருக்குல்ல, இந்த நாளில் பாய்ஸ்க்கு செய்யக்கூடாது, கேர்ள்ஸ்க்கு செய்யக்கூடாதுன்னு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா ஐயா அந்த மாதிரி அப்படின்னு? அதாவது குழந்தைக்கு என்ன வைக்கணும், எனக்கு ஆண் பிள்ளை என்ன கிழமைகள்ல வைக்கணும், பெண் பிள்ளையா இருந்தா என்ன கிழமையில வைக்கணும், ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு கேள்வி இருக்கு. ஔவையாருடைய ஆத்திச்சூடி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. மொத்தம் 109 ஆத்திச்சூடி இருக்கு. இதுல சனி நீராடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சனிக்கிழமை எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும் அப்படின்றது அது அர்த்தம். அன்னைக்கு ஒரு துணுக்கு படித்தேன். அதில் சொல்கிறாங்க சனி நீராடுன்னு சனிக்கிழமை தான் குளிக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லை, எண்ணெய் வைத்து எண்ணெய் ஸ்நானம் என்பது சனிக்கிழமை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களாக இருந்தால், ஆண் பிள்ளைகளாக இருந்தால், இல்லை ஆண்களாகவே இருந்தால் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எண்ணெய் வச்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது. பெண் பிள்ளைகளாக இருந்தால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எண்ணெய் வச்சு குளிக்கிறது நல்லது. சரி, அப்போ பிறந்த கிழமையாக இருந்தால் நீங்கள் அந்த கிழமையில பிறந்திருந்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஆண் பிள்ளை சனிக்கிழமை பிறந்திருக்காரு, அவருக்கு அந்த டேல எண்ணெய் வைக்கக்கூடாது. அதே மாதிரி பெண் பிள்ளை வந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கிழமையில எண்ணெய் வைக்கக்கூடாது, மற்ற கிழமையில வச்சுக்கலாம். சரி, அடுத்த கேள்வி இருக்கு. வெள்ளி செவ்வாய் தான் பெண்களுக்கு எண்ணெய் வைக்கணும்ன்றீங்க, அது ரெண்டுமே நம்மளோட ஆஃப் டேஸ் இல்லையே, சாட்டர்டே தான் லீவு, அப்ப நான் சாட்டர்டே என்ன வைக்கலாமா? நான் தாராளமா சனிக்கிழமை என்ன வச்சு குளிக்கலாம். சனிக்கிழமை எனக்கு லீவு இல்ல, ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு ஓய்வு அப்படின்னு சொன்னா தாராளமா குளிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சிலவங்க கேட்பாங்க ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நாய்ப்படாத பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லைங்க, எண்ணெயே வச்சு குளிக்கலன்னு வைங்களேன், பித்தம் அதிகமாகி பிபி வந்துடும். அதுக்கு பதிலா தாராளமா கிடைக்கிற டைம்ல எண்ணெய் வச்சு குளிக்கலாம். சரி, இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன் பிறந்த கிழமைகள்ல எண்ணெய் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க? நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லலாம். அதாவது அதை பற்றி, அதனுடைய பயன்கள் பற்றி நம்ம மூதாதையர்கள் அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சொல்லணும்னா ஒரு 300-400 பேஜுக்கு எழுதலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ இந்த எண்ணெயும் மனிதனும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில இறப்புக்கும் எண்ணெய் வைப்போம், பிறந்த பிறகு அந்த குழந்தைய குளிப்பாட்டுறது 7 நாள் கழிச்சு அதுக்கு எண்ணெய் வைப்போம், பிள்ளைங்க பூ பெய்தினா அதுக்கு எண்ணெய் வைப்போம், பித்தம் அதிகமானால் எண்ணெய் வைப்போம், பிரச்சனைகள் ரொமாட்டிசம், ஆர்த்ரைட்டிஸ், உடல்ல வந்து எலும்புகள்ல பிரச்சனை, நரம்புகள்ல பிரச்சனை, அதுக்கும் எண்ணெயை வைத்து அதற்கு கூட மருந்துகளை சேர்த்து அதை வந்து குளியலாகவோ அல்லது வந்து பூச்சி எண்ணெயாகவோ மசாஜ் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே எண்ணெய் தான் உபயோகப்படுத்துவோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமா இன்னைக்கு எல்லாரும் பேசுற ஜோஜோபா ஆயிலு, ஆலிவ் ஆயிலு இதெல்லாம் இல்லை, பேஸே நல்லெண்ணெயா தான் இருக்கும். அந்த நல்லெண்ணெய் தான் அவ்வளோ அற்புதமான விஷயங்களை செய்யும். அப்போ இறப்புக்கு எண்ணெய் வைப்பதால் பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நடுவில் வாழ்றோம் இல்லையா, அந்த வாழ்நாளில் அந்த எண்ணெயை வைக்க வேண்டாம், அப்பனா இறப்புக்கு கணக்கு வரும். ஏன்னா பிறந்த நாளில் வைக்கிற போது அது ஒரு விஷயம் சரியா வராது அப்படின்றதுக்காக தான் பிறந்த கிழமைகளில் எண்ணெய் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால வாரம் ஒரு முறை சனிக்கிழமை ரொம்ப நல்லது. மற்ற நாள் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ எண்ணெய் வைத்து குளியுங்கள். எண்ணெய் வைக்கிற வீடியோ லிங்க் இருக்கு, தயவு செய்து தட்டி பார்த்துட்டு அந்த முறையில குழந்தைங்களுக்கு எண்ணெய் வைங்க. டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க பிள்ளைங்க அட்டாவடித்தனம் பண்ணுதா, எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுங்க, நின்றோம். மூக்கு அடிக்கடி இப்படி செய்யறாங்களா, கண் இப்படி செய்யறாங்களா, கண் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, எண்ணெய் வச்சு குளிங்க. அதில் மாறுதல்கள் பார்க்கலாம். இந்த இடம்லாம் காஞ்சி போச்சுன்னா சளி, அந்த பிள்ளைங்க அப்படிதான் செய்யும். ஸோ அந்த குறிப்புகளை வச்சு அறிந்து எண்ணெய் குளியலை செய்து வந்தீர்கள், ஆனால் நிறைய மாற்றங்களை பெறலாம். என்ற எண்ணத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.